இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தன்விகாவுக்கும் மித்துக்கும் காதணி விழா ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம். இது எங்களோட குலதெய்வ கோவில் புலிகொண்ட ஐயனார்னு சொல்லுவாங்க. இது எடக்கிளியூரில் இருக்குது. எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே தான் இது. இங்கே தான் வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம். அம்மாவுக்கு வந்து வச்சுட்டு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் காலைல 9 மணிக்கெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம். அதனால் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. லேட்டாக தான் கூட்டமாக வந்திருந்தாங்க. இப்போ அம்மா வீட்டிலேருந்து வரிசை கொண்டுட்டு வந்துருந்தாங்க. அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வரிசை கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. வரிசையாக லைனாக வர முடியல. நாங்கள் எல்லாமே காது குத்து முடிஞ்ச பிறகு தான் நிறைய பேர் வந்தாங்க. எல்லாருமே நான் வரிசை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அடுத்ததாக காது குத்துக்கு நாங்கள் மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வரிசை கொண்டு வந்து வச்சது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ எல்லாமே பிளேட் எல்லாமே அங்கே அடுக்கியிருப்பாங்க. அதை பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். அம்மா வீட்லேயும் சொல்லிட்டேன், சிம்பிளாக செஞ்சிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ரொம்ப செலவு பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். வரிசை தட்டு எல்லாமே இங்கே லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அடுத்ததாக வரிசை முடித்த பிறகு நான் வந்து மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பசங்க 2 பேரையுமே கூட்டிகிட்டு போய் மொட்டை அடிச்சிட்டு இருந்தோம். மொட்டை அடிக்கிற வீடியோவை இப்போ காமிக்கிறேன். முதல் நாள் வந்து இந்த கோயிலில் ஃபங்க்ஷனு யாகம்லாம் வளர்த்து அந்த கல்லெல்லாமே அப்படியே அடுக்கி வச்சுருந்தாங்க. அதான் அங்கே இருக்குது. அடுத்ததாக கோயில் உள்ளே வந்ததுலேருந்தே என் பையனும் பொண்ணும் ஓடிட்டே இருந்தாங்க. அவங்கள பிடிச்சி ஒரு இடத்துல பிடிச்சி வைக்கிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. தங்கச்சி ஓடிட்டுருக்கு. அதை பார்த்து பிடிச்சிட்டு வந்துட்டேன் எப்படியோ பையனை. அடுத்து பாப்பாவை எடுத்து பிடிச்சிட்டு வந்தேன். வர்றவங்களுக்கெல்லாம் சந்தனம் கொடுத்துட்டு இருந்தோம். பாப்பா இங்கே சாமி கும்பிட்ற இடத்துக்கு வந்திருந்தாங்க. திரும்ப அவங்களையும் கொண்டு வந்து வச்சுட்டு 2 பேரையும் வச்சு மொட்டை அடித்தாச்சு. பாப்பா பயப்படவே இல்லை. மித்து தான் ரொம்ப பயப்பட்டாங்க. சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி அபிஷேகம்லாம் முடித்து அலங்காரம்லாம் பண்ணிட்டாங்க. நாங்கள் கோயிலுக்கு வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. இதை பாருங்கள், மித்துக்கு வந்து மொட்டை அடிச்சிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். தலையில் இது வச்சோடனே கத்தியை வச்சோடனே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு பிறகு ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருந்தோம். 2 கையையும் எடுத்துகிட்டு போய் அந்த கத்தியை பிடுங்க பார்த்தான். அதனால் பிடிச்சிட்டு நான் உட்காந்துருந்தேன் பக்கத்துலேயே. இவன் தான் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அடுத்து பாப்பாவுக்கு அடிக்கும்போது பாப்பா ரொம்ப அழுகவே இல்லை. இவனுக்கு அடித்து முடிச்சாச்சு. அடுத்ததாக பாப்பாவுக்கு தான் இப்போ மொட்டை அடிக்க போகிறோம். பாப்பாவுக்கு வந்து ஏதோ மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப அதை வந்து அழுகவே இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த பக்கம் அடிங்க அப்படின்னு சொல்லி அவங்களே காமிச்சிட்டாங்க. கையை வந்து நான் பிடிக்கவே இல்லை. அப்படியே அவங்க செவனின்னு வச்சுருந்தாங்க. அது எப்பொழுதுமே பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கும்போது அவங்க ஆடவோ அசைவோ அழுகவோ மாட்டாங்க. எப்பொழுதுமே 9 மாதத்தில் ஒரு டைம் அடிச்சிருக்கோம். அப்போ கூட அப்படியே உட்காந்துருந்தாங்க. அவங்க 2 பேரையும் மொட்டை அடித்து குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பத்தர் வந்து இந்த காதை திருகாணி வைக்கிறதுக்காக அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், 2 பேரையும் குளிப்பாட்டி சந்தனம்லாம் பூசி ட்ரெஸ் மாற்றி அழைச்சிட்டு வந்துட்டோம். அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். அடுத்ததான் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு காது குத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அம்மா அப்பா வர முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஒரு டெத் ஆகிடுச்சு. இப்போ வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரர் தான் தங்கச்சி வீட்டுக்காரர் அவங்க மடியிலே வச்சு காது குத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். எனக்கு வந்து கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிலாம் கிடையாது. அதனால் அப்பா மடியில் வச்சு தான் எப்பொழுதுமே மொட்டை அடிப்போம், காது குத்துவோம். இந்த தடவை அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் இவங்க கூட பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை பார்த்த முடியாமல் அப்படியே வச்சாச்சு. மித்து வந்து காது குத்துக்கு ஒரே அழுக. அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சு. பாப்பா வந்து மொட்டை அடிக்கும்போது சரி, காது குத்தும் போதும் ரொம்ப அழுகலை. ஓரளவுக்கு அழுதுட்டு அப்படி நிப்பாட்டிட்டாங்க. நல்லா காமிச்சாங்க. ஆனால் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வீடியோவில் பார்க்கும்போது, அங்கே அழுததை பார்த்துட்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்களே சமாதானம் ஆகிட்டாங்க. 2 பேருக்குமே சந்தனம் பூசி காதெல்லாம் குத்திட்டோம். அடுத்து பாப்பா இன்னொரு காதை குத்த சொல்லி காமிப்பாங்க அவங்களே. இப்போ பாருங்கள், ஒரு காது குத்துனது இன்னொரு காதையும் காமிக்கிறாங்க. அவங்களே காமிப்பாங்க. அவங்களுக்கு தோடு போட்டது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உன்னோட தோட கொடுமா, உன்னோட தோட கொடு சித்தி அப்படின்னு ஒருத்தங்கள்ட்டையா தோடை மாற்றி போட சொல்லி கேட்டாங்க. இன்னொரு காதை கொடுக்குறாங்க பாருங்கள், அதில் குத்த சொல்லி. தோடு இருக்கான்னு பிடிச்சி பார்த்துக்கிட்டாங்க அவங்க. இந்த காதுலேயும் குத்திட்டோம். 2 காதுலேயுமே தோடு குத்தியாச்சு. அடுத்ததாக ஆரத்தி எடுத்தாங்க. இப்போ பாருங்கள், மித்து சிரிச்சிட்டே இருக்கான். சாக்லேட் கொடுத்ததுமே அவர் சமாதானம் ஆகிட்டார். ஆரத்தி முடிச்சுட்டு அடுத்து எல்லாரையும் சாப்பிட போக சொல்லிட்டோம். சாப்பாடு வந்து மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, தயிர் சாதம், ரைத்தா, குருமா, அதுக்கு பிறகு பிரெட் அல்வா வச்சுருந்தோம். இதுதான் என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு. வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். நான் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால, எனக்கும் எல்லாமே புதுசுங்கிறதுனால. ஏதோ ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அடுத்து ட்ரெஸ்ஸு பணம்லாம் வச்சு கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.